10 லட்ச ரூபா வந்து டவுன் பேமெண்ட் கட்டினீங்கனாலே போதுங்க. இங்கே வீடு வாங்கினீங்கன்னா உங்கள் லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ரொம்ப அமைதியான இடம், ரொம்ப அழகான இடம் அது. மோரோவர் லொக்கேஷன் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா வேலம்மாள் ஸ்கூல் வந்து வெரி நியர்பையில் இருக்குது. எஸ்ஆர்எம் ஸ்கூல் நியர்பையில் இருக்குது. மோரோவர் அப்போலோ இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ் எல்லாமே நியர்பையில் இருக்குது. நீங்கள் டவுன் பேமெண்ட்டாக ஒரு 10 lakhs மட்டும் கட்டுற மாதிரி இருக்கும். பேலன்ஸ் வந்து ஹோம் லோனில் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சைட் விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16:30க்கு 9 கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்து டிவி கபோர்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஃபால் சீலிங் போட்டிருக்காங்க பாருங்க, சூப்பராக இருக்குது. டீசெண்டான ஒரு ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. 10க்கு 10 ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து மஸ்கி நெட் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி டெரஸுக்கு தனியாக ஒரு இடம் போட்டு வச்சிருக்காங்க பாருங்க. செப்பரேட்டாக ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் டாய்லெட் தான் போட்டிருக்காங்க. ஒரு 7 feet வந்து டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. கிச்சனும் பார்த்தீங்கன்னா பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. வென்டிலேட்டர் வசதி எல்லாமே, காற்று வசதி எல்லாமே வரா மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னோட பேர் வினோத். நான் வந்து எஸ்எஸ்வி கன்ஸ்ட்ரக்ஷனோட ப்ரொப்ரேட்டர். லாஸ்ட் 20 years நாங்கள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னர் அரௌண்ட் சென்னை பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த சைட் பார்த்தீங்கன்னா கூடாஞ்சேரி லொக்கேஷனில் இருக்குது. மொத்தம் 3 யூனிட்ஸ் இருக்குது. அதில் கார்னர் வீடு வந்து புக் ஆயிடுச்சு. பேலன்ஸ் 2 வீடும் அவைலபிள் இருக்குது. இங்கே வீடு வாங்கினீங்கன்னா உங்கள் லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ரொம்ப அமைதியான இடம், ரொம்ப அழகான இடம் அது. வெல்கம் டு பிளாக் மிரர் vlog. இன்னைக்கு இந்த வீடியோ பண்ணிட்டுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடு வந்து ரிவ்யூ பண்ணலான்னு வந்திருக்கோம் மக்களே. அதுவும் வந்து ரோடு ஒட்டினா மாதிரி இருக்கிற ப்ராப்பர்ட்டி எங்கன்னு பார்த்தீங்கன்னா கூடாஞ்சேரியில் இருக்குது மக்களே. கூடாஞ்சேரினோட எங்கேயோ நெல்லிக்குப்பம் அந்த மாதிரி எல்லாம் லாங்கா எடுத்துட்டு போய் காட்டலாம் நினைக்காதீங்க. இது வந்து மெயின்லேயே இருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா காயராம்பேடு ஜங்ஷன் ஒன்று வரும். அங்கேருந்து வெறும் 5 நிமிஷம் தாங்க டிராவல் பண்ணி வந்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்துடலாம். நீங்க இந்த வீடு ஒட்டினா மாதிரியே தாங்க 40 அடி ரோடு இருக்கு. இந்த ரோடு ஒட்டினா மாதிரியே இருக்கிற வீடு தான் நீங்க வாங்க போறீங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் வாங்க போறீங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை பத்தி அப்படியே ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்கேன் வாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியில முக்கியமான ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோடு ஒன்று, ரெண்டாவது இந்த இடத்த சுற்றி நிறைய வீடுங்க இருக்கு. அதுவும் இல்லாம இந்த இடத்துல 3 2 BHK வீடு போட்டிருக்காங்க. அதுல ஒன்று சேல்ஸ் ஆயிடுச்சுங்க. எனக்கு லெஃப்ட்ல இருக்குது, சேல்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடும் இதுக்கு பேக் சைடில் ஒரு வீடு இருக்கு. அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க ஒன்று அப்படியே பேசிட்டே சொல்றோம் மக்களே. இந்த வீடு ஓப்பனிங்லேயே நீங்க பார்த்தீங்கன்னா கேட் ஒன்று அழகான நீட்டா டீசெண்டாக இருக்கிற மாதிரி ஒரு கேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ள வந்தீங்கன்னா கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. எலிவேஷன்லாம் ஒன்று சூப்பராக இருக்கு பாருங்க இருக்காங்க. இடத்தோட ஏரியா சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 18 கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்க வந்து எலக்ட்ரிக்கல் பைக்கு இல்லை காரு அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. தனியாக சுவிட்ச் எல்லாம் கொடுத்துருக்காங்க. மேலே லைட் செட் பண்ணியிருக்காங்க பாருங்க, பால் சீலிங் மாதிரியே லைட். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காரு பைக் வச்சுக்கிறீங்க அப்படின்னா பைக்கு விடுறதுக்கு இடம் தனியாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பைக்கு வாட்டர் சர்வீஸ் பண்ணுறதுக்கு தனியாக குழா வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் வச்சுருக்காங்க. 3 phase கரண்ட் தான் எடுத்து வச்சிருக்காங்க மக்களே. ஏரியாவை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அடிக்கடி போகாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து பயோ செப்டிக் டேங்க் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஃபில்லே ஆகாது, அந்த அளவுக்கு பக்கவா பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி அப்படியே உள்ள வந்தீங்கன்னா ஒரு சேஃப்டி கேட் ஒன்று கொடுத்துருக்காங்க மக்கள் பாருங்க. இது வந்து ஃபோல்டிங் ஆகுறது. நிறைய பேர் வீட்டில் வந்து இப்படி திறந்த உடனே இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக நிற்கும். அந்த மாதிரி இல்லாமல் இவங்க இதுலேருந்து ஃபோல்டிங் ஆகிற மாதிரி கேட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்தவொடனே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கார் விட்டாலும் எதுவுமே ஆகாது உங்களுக்கு. அப்படியே உள்ள வந்தீங்கன்னா மெயின் டோர் வந்து டீ குட், அதுவும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ள வாங்க, இந்த பாருங்க என்ட்ரன்ஸ்லேயே ஒரு விண்டோ வேற கொடுத்துருக்காங்க. நீங்கள் வெளியே வந்து தான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, இங்கேருந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். உள்ளே வந்தவொடனே என்ட்ரன்ஸ்லேயே ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. அதை வந்து பிராண்டடில் தான் கொடுத்துருக்காங்க மக்களே. வாஷ் பேஷன் மேலே வந்து ஒரு டைல்ஸ் சின்னதாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செவுத்தில் வந்து அழுக்காகக்கூடாது அப்படின்றதுக்காக சின்னதாக வந்து டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து ட்ரிப்பரும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து சிங்கிள் ஃபேஸ் வேணுமா 3 phase வேணுமா அப்படின்றதுக்கு மாற்றுறதுக்கு உள்ள ட்ரிப்பரே கொடுத்துருக்காங்க. வெளியே மட்டும் இல்லை, உள்ளேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ஹைலைட் இந்த வீடை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு இங்கே பாருங்கள், ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே ஒரு பெரிய ஆள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16:30க்கு 9 கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்து டிவி கபோர்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். எதுக்கும் வந்து எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் வச்சுருக்காங்க. கீழே கபோர்ட்லாம் வச்சுருக்காங்க. ஸோ எதாவது திங்ஸ் வைக்கணும்னா வச்சுக்கலாம். மேலே ஷெல்ஃபில் கூட எதாவது வச்சுக்கலாம் நீங்கள். இதுவும் இல்லாமல் ஃபால் சீலிங் போட்டுருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது. டீசெண்டான ஒரு ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. இந்த இதுலேயும் வந்து 3 ஃப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துலையும் சுவிட்ச் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏகப்பட்ட சுவிட்ச் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டில் நிறைய பேர் சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃபுல்லாக சுவிட்ச் பாக்ஸாக தான் இருக்கும். அதை தாண்டி வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெட்ரூம் போய் பார்க்கலாம் வாங்க. படிக்கட்டு ஒட்டினா மாதிரியே வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் 10க்கு 10 ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நெட்டெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும், மஸ்கிட்டோ நெட்டெல்லாம் போட்டிருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா வெளிச்சம் அப்படியே ரோட்டு சைடு பார்த்த மாதிரி ஒரு வியூவாக இருக்கும். இது சூப்பராக இருக்கும். காற்றுலாம் நல்லா ஜில்லு ஜில்லுன்னு வந்துட்டு இருக்கும் இந்த சைடு. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள்,
உட்டன் கபோர்டில் பீரோ மாதிரி கொடுத்துருக்காங்க, மேலே ஷெல்ஃபு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இவங்க ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து செலவு பண்ணி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இதுக்கு பாத்ரூம் எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அட்டாச் பாத்ரூம் கொடுக்கல, பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் டாய்லெட் தான் போட்டிருக்காங்க. ஒரு 7 ஃபீட்டில் வந்து டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. டைல்ஸ் வந்து 1க்கு 1.5 டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. அப்படியே வெளியே வந்தீங்கன்னா தேவையில்லாத பொருள் அந்த மாதிரி வைக்கணும்னா அதுக்கு தனியாக சின்னதாக படிக்கடிக்கல கபோர்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே அவங்களே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்களும் வச்சுக்கலாம். என்னடா கிச்சனை காட்டலையே கிரவுண்ட் ஃப்ளோரில் அப்படின்னு பார்ப்பீங்க. எனக்கு பேக் சைடில் வந்தீங்கன்னா கிச்சன் காட்டுவேன். இங்கே பாரு. ஸோ கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11/9. சமையலுக்கு தேவையான பொருள் அந்த மாதிரி அடிக்க வைக்கிறதா இருந்தால் அதுக்கும் தனியாக கபோர்டு கொடுத்து, அதான் வந்து கிட்டத்தட்ட பீரோ மாதிரியே கொடுத்து வச்சுக்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ கிரானைட் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். கிரானைட் போட்டு ஸ்டீலில் வந்து சிங்க்கு போட்டு வச்சுருக்காங்க. பாருங்கள், தண்ணியும் வருதுங்க. தண்ணி வராதோன்னு நினச்சேன். ஸோ எனக்கு பேக் சைடில் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே போயிட்டு இந்த மோட்டர் ரூமில் உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணணும் அந்த மாதிரி அவசியமே கிடையாது. இங்கேருந்து ஆனு ஆஃப் 2 பட்டன் தான். நீங்கள் இங்கேருந்தே ஆஃப் பண்ணிக்கலாம். இதே வந்து வாட்டர் பியூரிஃபையர் அந்த மாதிரி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அது பாருங்கள், ஃப்ளக் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க, கொலாவும் கொடுத்துருக்காங்க அதுக்குன்னு தனியாக. அதுவும் இல்லாமல் கீழே கபோர்டெலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கபோர்டு எனக்கு தெரிஞ்சு இஷ்டத்துக்கு கொடுத்துருக்காங்க. நிறைய கபோர்டு கொடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லாம் கிச்சனுக்கு தேவையான எல்லா இதுவுமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். செம்மாங்க. இந்த பாருங்கள், கபோர்டெலாம் வேறு கொடுத்து வச்சுருக்காங்க. சூப்பராக டீசெண்டாக கொடுத்து வச்சுருக்காங்க. ப்ளக் பாயிண்ட்டு எனக்கு தெரிஞ்சு இங்கேயும் 2-3 கொடுத்து வச்சுக்கிறாங்க. இது என்ன ஏரியான்னு தான் தெரியல எனக்கு. ஜிம்மியா? ஓகே, ஜிம்மி ஏரியா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் காலியாக போதா, அதனால தெரியல எனக்கு. அப்படி மேல் கட்டிலே வந்து பூஜை ரூமும் கொடுத்துருக்காங்க. பூஜை ரூமு தனியாக கொடுக்காம டீசெண்டாக நீங்கள் தனியாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக டோர் போட்டு பூஜை ரூம் சின்னதாக கொடுத்துருக்காங்க. அதுக்கும் தனியாக ஃப்ளக் பாயிண்ட் போட்டு சுவிட்சும் வச்சுருக்காங்க. மேலே லைட்டும் வச்சுருக்காங்க. உங்களுக்கு தேவைன்னா எக்ஸ்ட்ரா வேணால் வச்சுக்கலாம். இப்போ மேலே போவோமா? இது வரைக்கும் கீழே எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ மேலே போகிறோம். மேலே போகும்போதே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸுக்கு வந்து கிரானைட் தான் போட்டு வச்சுருக்காங்க. எஸ்எஸ் பைப் போட்டு வச்சுருக்காங்க. அதுவும் வந்து 304 போட்டு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். படிக்கட்டு ஏறும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபிக்ஸடு விண்டோ கொடுத்துருக்காங்க. வெளிச்சம் மட்டும் வரும், வந்து காற்றெல்லாம் வராது. அப்படியே ஏறி வாங்க. படிக்கட்டு ஏறி வந்தீங்கன்னா எனக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது டெரஸு, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது பெட்ரூம். அப்படியே மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துடலாம் வாங்க. 13க்கு 14 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து பீரோ மாதிரி கபோர்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எதாவது எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பீரோ மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். மேலே வந்து செல்ஃப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே டீசெண்டாக நீட் அண்ட் கிளியரில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மட்டும் அட்டாச் பாத்ரூம் வச்சுருக்காங்க மக்களே. பாத்ரூமா இல்லை ஆளா இது அப்படின்னு கேட்குற அளவுக்கு பெருசாக இருக்குதுங்க. எங்கள் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாத்ரூமு, செம்ம பெருசாக இருக்குது. இதுக்கும் வந்து ஷவர் கொடுத்து வெஸ்டர்ன் டாய்லெட்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் வந்து 7 ஃபீட்டு வந்து டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. 1க்கு 1.5. ஸோ இங்கே மட்டும் வாஷ் பேஷன் மட்டும் பெருசாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். பெரிய வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. தனியாக இது ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு தான் தெரியல. நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட். சேஃப்டிக்கு எத்தனை லாக்கு போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். ஓ, பால்கனி இது. அங்கே பாருங்கள், குழுன்னு இருக்குதுங்க. இப்போ தான் காற்று செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி ஜாலியாக வந்து நீங்கள் வந்து வேடிக்கை பார்க்கலாம். அப்படி இப்படி வந்துருக்கு பாருங்கள். ஈவி டவர்லாம் வந்து பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எதுவுமே ப்ராப்ளமே வராது. பால்கனிலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடம் கொடுத்துருக்குறாங்க, ஸ்பேஸ்லாம். நீங்கள் இங்கே வந்து ஒரு ஊஞ்சல், சேர் அந்த மாதிரி போட்டுக்கலாம். மேலே ஊக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த ஊஞ்சல்லாம் போட்டுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்படியே காற்று ஜில்லு சில்லுன்னு வாங்கிறதுக்கு. பால்கனிலே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் போட்டுருக்காங்க. டஃப் அண்ட் கிளாஸ் போட்டுருக்காங்க. இங்கேயும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் போட்டுருக்காங்க. அப்படியே வாங்க நெக்ஸ்ட்டு ரூமுக்கு போவோம். இந்த ரூம்லேயும் வந்து மஸ்கிட்டோ நெட்டு போட்டுருக்காங்க பாருங்கள். நான் பார்க்கவே இல்லை. அதை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. நானே இப்போ தான் பாருங்கள், மஸ்கிட்டோ நெட்டு போட்டு வச்சுருக்காங்க. நல்லா வெளிச்சம். இந்த வீடை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பார்த்தது வரைக்கும் வெளிச்சம் நல்லா பளிச்சுன்னு இருக்குது. அதில் ஒரு குறையுமே இல்லை. நெக்ஸ்ட்டு அப்படியே இது வெளியே வந்தீங்கன்னா டெரஸுக்கு தனியாக ஒரு கேட்டும் போட்டு வச்சுருக்காங்க, சேஃப்டி கேட்டு. வா, எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி டெரஸுக்கு தனியாக ஒரு இடம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கேயும் ஒரு டேப் போட்டு வச்சுருக்காங்க. என் பின்னாடி இடித்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கும் நீங்கள் மேலே போகலாம். இங்கே பாருங்கள், ஸ்டெப்ஸு தனியாக போட்டு வச்சு மேலே டேங்க் வச்சுக்கிறதுக்காக நீங்கள் தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு மட்டும் கிடையாது, அந்த வீட்டுக்கும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பக்கத்துலேயும் சேம் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம அடுத்த பார்க்க போகிறது வந்து சேம் இந்த வீடை பற்றி தான் பார்க்க போகிறோம்.
வாங்க இந்த வீடை பற்றி எல்லாமே பார்த்துட்டோம். இது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குன்றத சொல்லவே இல்லை நான், அதையும் சொல்லிடுறேன். 200 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடை கட்டியிருக்காங்க. பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 1162 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் ஏரியா பண்ணியிருக்காங்க மக்களே. இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 65 லட்ச ரூபாய் கொடுக்குறாங்க. இது வந்து வெறும் வீடு கட்டி கொடுத்து ஃபால் சீலிங் போட்டு இந்த கப்போர்டு போட்டு எல்லாமே இன்க்ளூடிங் எல்லாமே சேர்த்து 65 லட்ச ரூபாய்க்கு பண்ணி கொடுக்குறாங்க மக்களே. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா வந்து டவுன் பேமெண்ட் கட்டினீங்கனாலே போதுங்க. மீதி வந்து இஎம்ஐ நீங்கள் போய்க்கலாம். அவங்களே பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. மேக்ஸிமம் ஒரு 4-5 பேங்க்கில் வந்து இவங்க அப்ரூவல் வாங்கி வச்சுருக்காங்க. இந்த இடத்துக்கு எப்படிப்பட்ட அப்ரூவல் வாங்கி வச்சுருக்காங்கன்னா டிடிசிபி ரேரா அப்ரூவல் வாங்கி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு அந்த வீட்டில் எப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து அந்த வீடை பார்த்துருப்பீங்க. அந்த வீட்டுக்கு பேக் சைடில் இந்த வீடு இருக்குது. இதை பற்றி பார்ப்போம் வாங்க. இதுவும் வந்து 2 BHK வீடு தான். அதை விட கொஞ்சம் பெருசு. நிறைய பேர் வந்து கொஞ்சம் எனக்கு வீடு பெருசாக இருக்கணும், எனக்கு ஆள்லாம் பெருசாக இருக்கணும், கிச்சன் பெருசாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடு ரெஃபர் பண்ணுவேன் நான். இந்த இடத்துல கார் பார்க்கிங் விட்டுக்கலாம். நீங்கள் பைக்கு சின்னதாக ஓரமாக விட்டுக்கலாம். ஏன்னா அங்கே வந்து பைக் ஓடுறதுக்கு தனியாக கொடுத்தாங்க. இந்த இடத்துல அந்த மாதிரி கொடுக்கல. ஆனால் சைடில் சுற்றி வந்து வழி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், மழை தண்ணிலாம் போகிறதுக்கு தனியாக பைப் லைன்லாம் கொடுத்து தண்ணி உள்ளே போகிறதுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. இதுக்கும் சேஃப்டி கேட்டு போட்டு டீக்கு விட்டு ஃபஸ்ட்டு குவாலிட்டி போட்டிருக்காங்க. அதை தாண்டி உள்ளே வந்தீங்கன்னா இந்த சைடு விண்டோ கொடுத்துருக்காங்க, அந்த சைடும் விண்டோ கொடுத்துருக்காங்க. அந்த வீடை விட இந்த வீட்டில் பெரிய ஆள் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று அந்த வீட்டில் வந்து கிச்சனில் வந்து பூஜை ரூம் கொடுத்துருந்தாங்க. இந்த வீட்டில் வந்து ஹாலில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல டிவி ஸ்டாண்டு வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னடா சரவணா, அந்த வீட்டில் வந்து இந்த வுட்டன் ஒர்க்லாம் பண்ணி இருந்தது, இந்த வீட்டில் எல்லாம் எம்டியாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. இந்த வீட்டில் ஏன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் அப்படியே சொல்கிறேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா கிச்சனும் பார்த்தீங்கன்னா பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. வென்டிலேட்டர் வசதி எல்லாமே, காற்று வசதி எல்லாமே வரா மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த வீட்டில் கொடுத்தா மாதிரி மோட்டர் கனெக்ஷனுக்கு சுவிட்ச் பாக்ஸ் இங்கேயே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஏன் அந்த மாதிரி கபோர்ட்லாம் கொடுக்கல அப்படின்றதுக்கு ரீசன் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து எனக்கு இந்த மாதிரி மாடலில் வேணும், அந்த மாதிரி மாடலில் வேணும் அப்படின்னு கஸ்டமைஸ் பண்ணி கேட்பீங்க. அதுக்காக எதுவுமே பண்ணாமல் விட்டுருக்காங்க. நீங்கள் இந்த வீட்டை வாங்குறீங்க அப்படின்னீங்கன்னா இவங்களே வந்து நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க. அதுக்காக எதுவுமே பண்ணாமல் வச்சுருக்காங்க மக்களே. ஆனால் பண்ணாமலாம் தரமாட்டாங்க, பண்ணி தான் தருவாங்க. நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு பெட்ரூம் கீழே இருக்குது, எனக்கு ரைட் ஹேண்ட் சைட்லேயே இருக்குது. வாங்க, அங்கே பார்த்ததை விட இந்த பெட்ரூம் வந்து பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. காற்று வசதி நல்லா வருதுங்க. மஸ்கிட்டோ நெட்டு கொடுத்துருக்காங்க. இதில் கபோர்ட்லாம் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா செல்ஃப்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதாவது பொருள் வைக்கணும்னா வச்சுக்கலாம். சுவிட்ச் பாக்ஸு 2 கொடுத்துருக்காங்க. ஒரு டிசைனும் சூப்பராக இருக்குது பாருங்கள், நீட்டாக இருக்குது. இந்த இடத்துல வந்து அங்கே பாத்ரூம் எப்படி கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி இந்த வீட்டுக்கும் காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள். ஸோ அப்படியே உள்ளது வந்தீங்கன்னா விண்டோ கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் டாய்லெட் தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிராண்டடில் தான் போட்டுருக்காங்க டேப் எல்லாமே. அதுவும் இல்லாமல் நீங்கள் வெளியே வந்தவுடனே வாஷ் பேஷன் ரைட் ஹேண்ட் சைட்லேயே கொடுத்துருக்காங்க. அதுக்கு சுவிட்ச் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதாவது லைட் கனெக்ஷன் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். நீங்கள் மேலே போகலாம். கீழே கிரவுண்ட் ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் ஹால்லேயே வந்து உங்களுக்கு ஃபால் சீலிங் கொடுத்துருக்காங்க. 3 விண்டோ கொடுத்துருக்காங்க. வெளிச்சம் சூப்பராக இருக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுத்துருக்காங்க. அந்த வீட்டில் கொடுத்தா மாதிரி 304லேயே கொடுத்துருக்காங்க. சேம் அதே கலரில் கிரானைட் போட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், சைடில் நீங்கள் லைட்லாம் செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான கலர் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு தேவைன்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மாடி ஏறி வந்தோடனே ஒரு சின்ன ஹால் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் சேர் போட்டுக்கிட்டோ கொஞ்சம் பேசிக்கலாம். இந்த பெட்ரூமும் சேம் அது கீழே இருந்ததை விட இது கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. சேம் இதே வந்து மஸ்கிட்டோ நெட்டு விண்டோ எல்லாமே பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இது வந்து நீங்கள் என்ன ப்ரைஸில் அதிகமாக கொடுப்பாங்கன்னு தானே எதிர்பார்க்குறீங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. சேம் அதே 65 லட்ச ரூபாய் தான் கொடுக்குறாங்க மக்களே. எக்ஸ்ட்ராலாம் எதுவுமே கிடையாது. இந்த இடத்த பொறுத்த ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். எல்லாமே பெட்ரூமாக இருந்தாலும், ஹாலாக இருந்தாலும், கிச்சனாக இருந்தாலும் எல்லாமே பெருசாக தான் இருக்கும். இந்த ரூமுக்கு மட்டும் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. சேம் அங்கே கொடுத்த மாதிரியே தான் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், அந்த பெட்ரூமில் வந்து எப்படி பால்கனி கொடுத்துருந்தாங்களோ சேம் அதே கொடுத்துருக்காங்க. என்ன பால்கனி இந்த இடத்துல வந்து சின்னது. ஸோ 5க்கு 6 வந்து பால்கனி கொடுத்துருக்காங்க. சின்னதாக இருக்குது அந்த வீடை கம்பேர் பண்ணும்போது. இது மட்டும் தான் சின்னது. மற்றது எல்லா ரூமும் பெருசாக கொடுத்துருக்காங்க. மொட்டை மாடி கதவு கொடுத்துருக்காங்க. இதுக்கும் வந்து சேஃப்டி கேட்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்க. இங்கே பாருங்க, அந்த மொட்டை மாடி ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இது வந்து ஒரு மாதிரி எல் ஷேப்பில் இருக்குது. இந்த இடம் பெருசாக இருக்குது, அந்த இடம் சின்னதாக இருக்குது.
ஸோ நீங்கள் துணி காய போடுறது வந்து விளையாடுறதுக்கு நல்லா காற்றோட்டமாக நல்லா வசதியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த வீடியோ பார்த்தாச்சு, அந்த வீடியோ பார்த்தாச்சு. இந்த வீடு வந்து ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு சின்னதாக இருக்கும். அதே வந்து அந்த வீடு பார்த்தீங்கன்னா ஹாலு, பெட்ரூமு, கிச்சனு இது எல்லாமே கொஞ்சம் இதை விட பெருசாக இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். 2 வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு எந்த வீடு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி புக் பண்ணுங்கள். ரெண்டுமே 65 லட்ச ரூபாயில் தான் கொடுக்குறாங்க. நீங்கள் வெறும் 10 லட்ச ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டினீங்கனாலே மீதி அவங்க லோனே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறாங்க. இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா நேஷனலைஸ் பேங்க், பிரைவேட் பேங்க் எல்லாமே அப்ரூவ் ஆகிருக்கு. நீங்கள் டவுன் பேமெண்ட்டாக ஒரு 10 lakhs மட்டும் கட்டுற மாதிரி இருக்கும். பேலன்ஸ் வந்து ஹோம் லோனில் உங்களுக்கு வந்து மோரோவர் லொக்கேஷன் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா வேலம்மாள் ஸ்கூல் வந்து வெரி நியர்பையில் இருக்குது. SRM ஸ்கூல் நியர்பையில் இருக்குது. மோரோவர் அப்போலோ இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ் எல்லாமே நியர்பையில் இருக்குது. நீங்கள் வந்து சைட் விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். 100% கேரண்டி கொடுக்க முடியும். வேறு ஏதாவது டீட்டெயில் வேணால் ஸ்க்ரீனில் போகிற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள். சைட்டை வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு சீக்கிரம் உங்கள் வீட்டை புக் பண்ணுங்கள்.